பாருங்கள், இது ராகி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து 2 நாளாக ஈர துணி காட்டனில் வச்சு முளை கட்ட வச்சுருக்கேன். இது எதுக்காக பண்ணுறேன்னா, இது குழந்தைங்களுக்கு டெய்லியும் காலையில் பால் கொடுக்கறது வந்து சளி பிடிச்சிக்குது, நெஞ்சு சளி பிடிச்சிக்குது. ஸோ அதனால் இனிமேல் இதை நல்லா காய வச்சு வெயிலில் கொஞ்சம் உலர வச்சுட்டு வறுத்து முந்திரி, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் போட்டு வறுத்து ராகி மால்ட்டா கலக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கருப்புளுந்து வாங்கி ஸ்நாக்ஸுக்கு உளுந்தங்களி கொடுத்து அனுப்பலாம். உளுந்தங்களி வந்து உருண்டை பண்ணி ஒரு உளுந்த பருப்பு கருப்பு உளுந்து லட்டு மாதிரி பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். இந்த ராகி மால்ட் வந்து மார்னிங்கு நல்லா பாப்பா தண்ணி குடிச்சதுக்கப்புறம் பாலில் கலக்கி கொடுத்திங்கன்னா நல்லா போனுக்கெல்லாம் ஹெல்த் கிடைக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுக்காக தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராசஸ் முடியல, இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வறுத்து ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு மார்னிங்கு ஈவினிங்கு எப்போ வேணால் கொடுக்கலாம். எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது வந்து 1 மந்த்து சேலஞ்ச் மாதிரி எடுக்கிறேன். பாப்பாவோட வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை குடிச்சு 1 மந்தில் என்ன வெயிட் ஏறுதுன்னு செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.